கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியான பகுதியில் வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்ற சூழ்நிலை எவ்வளவு மோசமாக அல்லது சிறியதாக இருந்தாலும் தேவன் உங்களை உயர்த்தி உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்ற வாக்கு தத்துவத்தை தேவன் இவ்வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவாய் விளங்கப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. தேவனிடம் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்கள் தங்கள் வாழ்க்கையின் தொடக்கத்தில் சிறிய இழப்புகளை சந்தித்திருந்தாலும் அல்லது ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அவர்களின் இறுதி நாட்கள் ஆசீர்வாதங்களாலும் நன்மைகளாகவும் நிறைந்திருக்கும் என்று வாக்குறுதி அளிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. துவக்கம் அற்பமா இருந்தாலும் நாம் செய்யும் தொழிலாகட்டும், வாழ்க்கை பயணமாகட்டும் அல்லது தேவனின் ஊழிய பாதையாகட்டும், ஆரம்பத்தில் மிக குறைந்த பலனையோ அல்லது சிறிய நிலைமையோ சந்திக்க நேரிடலாம் எனக்கு பிரியமானவர்களே. ஆனால் தேவன் நம்மின் விடாமுயற்சியும் நேர்மையும் பார்த்து நம்மை கைவிட மாட்டேன் என்று தேவன் வாக்குறுதி அளிக்கிறார். முடிவில் நம்மை முழுமையான செல்வம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் கொண்ட நிலைக்கு நம்மை உயர்த்துவார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடன் இருப்பதாக. ஆமென்.